வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பில் நடைபெற்ற அன்னதான திட்டத்தை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் கடந்த மாதம் ருத்ரேஷ் என்ற வாலிபர் கஞ்சா விற்பனை செய்வதில் ஏற்பட்ட போட்டியில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த பாலு, எழில் மற்றும் இவர்களது கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சிறையில் உள்ள குற்றவாளி எழில் வீட்டின் முன்பு மர்ம நபர்கள் பாட்டில் குண்டு வீசிவிட்டு தப்பி சென்றனர். இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் பெட்ரோல் குண்டு வீசியது நெல்லித்தோப்பு சாமுவேல், கீழ்சாத்தமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சாமுவேல் என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள கல்வி பிரிவுகளில் எம்டெக் படிப்புக்கான விண்ணப்பங்கள் இணையத்தில் வரவேற்கப்படுகின்றன. அதன்படி பிரிவு வாரியாக உள்ள இடங்களாக கணினி அறிவியல் 15, இசிஇ 19, சுற்றுச்சூழல் பொறியியல் மேலாண்மை 15, பசுமை ஆற்றல் தொழில்நுட்பம் 16, நானோ சயின்ஸ் 16, நெட்வொர்க் இன்ஃபர்மேஷன் 15, கம்ப்யூட்டேஷன் பயாலஜி 4 என மொத்தம் 100 எம்டெக் இடங்களுக்கு பல்கலைக்கழக இணையத்தில் விண்ணப்பிக்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பில் நடைபெற்ற அன்னதான திட்டத்தை அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் பல்வேறு கிளைகளை கொண்டுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் நிறுவனம் சார்பில் ஏழை எளிய மக்களின் பசியை போக்கும் வகையில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கும் திட்டம் துவங்கப்பட்டு பல்வேறு கிளைகளில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் புதுச்சேரி மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அன்னதானம் வழங்கும் திட்டத்தின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் வடக்கு மண்டல மேலாளர் அமீர் பாபு மற்றும் அமல்நாத் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்து வாழ்த்தினார். இதில் புதுச்சேரி கிளையின் துணைத் தலைவர், கிளை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் சார்பில் வீட்டு உபயோக சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி விவேகானந்தா நர்சிங் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சீனியர் மேனேஜர் சுப்பிரமணியன், அசிஸ்டன்ட் மேனேஜர் சம்பத்குமார் ரெட்டி, இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பரசுராமன் மற்றும் திலகவதி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினர். தொடர்ந்து சமையல் எரிவாயு குறித்த பல்வேறு கேள்விகளுக்கும் பதிலளித்தனர். நிகழ்ச்சியில் விவேகானந்தா நர்சிங் கல்லூரி வைஸ் பிரசிடென்ட் பத்மா மற்றும் நோடல் ஆபீசர் சதீஷ், விவேகானந்தா நர்சிங் கல்லூரியின் முதல்வர் பரணி, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கற்பகவல்லி மற்றும் தமிழ்ச்செல்வி, மணிபாலா, சாந்தி ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் துணைநிலை ஆளுநரை கவர்னர் மாளிகையில் நேரில் சந்தித்து மனு அளித்தார். புதுச்சேரி ஆளுநர் மாளிகையில் கவர்னரை நேரில் சந்தித்து அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் புதுச்சேரியில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த வலியுறுத்தி மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியாவில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாத மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. புதுச்சேரி மாநிலத்திற்கு என தனியாக கல்வி வாரியம் இல்லாத நிலையில் பள்ளி கல்வியில் முழுமையாக தமிழகத்தை பின்பற்றும் புதுச்சேரி அரசு இதுவரை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்தாதது ஏழை எளிய மாணவர்களை வஞ்சிக்கும் செயலாகும். மத்திய அரசின் இச்சட்டத்தை யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் அமல்படுத்தாமல் தனியார் பள்ளி நிறுவனங்களுக்கு ஆதரவாக உள்ளது. இந்தியாவிலேயே
எல்கேஜியில் இருந்து 12ஆம் வகுப்பு வரை தனியார் பள்ளிகளில் கல்வி கட்டணம் அதிகம் வசூலிக்கும் மாநிலமாக புதுச்சேரி உள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு கட்சி தலைவர்களும் தனியார் பள்ளிகளின் உரிமையாளராக இருப்பதால் அரசின் சட்ட திட்டங்களை எந்த தனியார் பள்ளியும் பின்பற்றுவதே இல்லை. மத்திய அரசால் ஏழை எளிய மாணவர்களின் நலனுக்காக நாடு முழுவதும் கொண்டு வரப்பட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை கடந்த 10 ஆண்டுகளாக புதுச்சேரி அரசு அமல்படுத்தாமல் இருப்பது அரசின் சட்டவிரோத செயலாகும். எனவே ஆளுநர் இந்த கல்வியாண்டில் புதுச்சேரி மாநிலத்தில் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை அமல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்நிகழ்ச்சியின் போது மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம், மாநில இணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, முன்னாள் கவுன்சிலர் கணேசன், புதுச்சேரி நகர செயலாளர் அன்பழகன் உடையார், பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் தமிழ்வேந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தை புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருக்கக்கூடிய இந்த புதுச்சேரி மாநிலம் அமுல்படுத்தாதது என்பது ஒரு வேதனைக்குரிய ஒரு விஷயமாகும். அதே போன்று கல்விக்கு புதுச்சேரி மாநிலத்தில் தனி வாரியம் இல்லை. நம்ம தமிழ்நாட்டை தான் நம்பி இருக்கிறோம். அந்த விதத்தில் தமிழகத்தில் இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தும் பொழுது, அதிமுக ஆட்சியிலிருந்து செயல்படுத்தும் போது, ஏன் புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் அந்த பள்ளிகளை சுற்றி 1 கிலோமீட்டர் அளவுக்கு சுற்றளவில் வசிக்கக்கூடியவர்கள் ஒரு ஆண்டுக்கு 2 லட்சம் ரூபாய்க்குள்ள வருமானம் உள்ளவர்களுக்கு 25% ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச கல்வியை இந்த அரசு வழங்கணும். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரும் முதல்வரும் ஒரே காரில் பயணம் செய்தனர். புதுவை முதல்வர் ரங்கசாமி கடந்த 1997ஆம் ஆண்டு வாங்கிய அம்பாசிடர் காரை சமீபத்தில் புதுப்பித்து தனது வீட்டில் நிறுத்தியிருந்தார். இதுகுறித்து கேள்விப்பட்ட துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் கைபேசி மூலம் முதல்வரிடம் விசாரித்தார். மேலும் காரில் பயணிக்க விரும்புவதாக தெரிவித்தாராம். இதையடுத்து ஆளுநர் மாளிகைக்கு முதல்வர் காரில் சென்றார். அங்கு இருவரும் சிறிது நேரம் பேசினர். பின்னர் இருவரும் காரில் செஞ்சி சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பகுதிகளில் பயணித்தனர். இதுகுறித்து முதல்வரிடம் கேட்டபோது காரில் பயணித்தபடி புதுவை மாநில வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேசினோம் என்றார். புதுச்சேரி ஜிப்மரில் MSc, MPH, BBD, BGD, BGF ஆகிய முதுநிலை செவிலியர் படிப்புகளுக்கு இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என தெரிவிப்பு வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையம் மற்றும் மருத்துவமனை உள்ளது. ஜிப்மர் மருத்துவ ஆராய்ச்சி மையத்தில் செவிலியர் முதுநிலை படிப்புகளில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு வரும் ஜூலை 7ஆம் தேதி நடைபெறுகிறது. இதற்கான விண்ணப்பங்கள் ஜிப்மரின் இணையதளம் மூலம் தற்போது பெறப்பட்டு வருகின்றன. செவிலியர் படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வுக்குரிய நுழைவு சீட்டை வரும் ஜூன் 29ஆம் தேதி பதிவிறக்கம் செய்யலாம். படிப்புக்குரிய இடங்களாக மெடிக்கல் பயோகெமிஸ்ட்ரி 4, MLT மைக்ரோபயாலஜி 5, MLT பேத்தாலஜி 5, மெடிக்கல் பேத்தாலஜி 5, பயோஸ்டாட்டிஸ்டிக் 2, நியூரோ டெக்னாலஜி 2, குழந்தை பராமரிப்பு 5, சமுதாய சுகாதார செவிலியர் 5, சர்ஜிக்கல் நர்சிங் 5, கிரிட்டிக்கல் கேர் நர்சிங் 5, கார்டியோ தொராசிக் நர்சிங் 5, நெப்ரோலஜி நர்சிங் 5, சைக்காட்ரிக் நர்சிங் 5, மகப்பேறு நர்சிங் 5, MBH 34, BBD 19 இடங்கள் உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றித் தருவதாக ரூபாய் 50,000 மோசடி செய்த மர்ம நபர் மீது சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நட்டப்பாக்கத்தை சேர்ந்தவர் குப்புசாமி. இவர் தன்னிடம் இருந்த பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முடிவு செய்து இணையதளத்தில் தேடினாராம். அப்போது அதிலிருந்த கைபேசி எண்ணை தொடர்பு கொண்ட போது அதில் பேசிய நபர் பழைய நாணயங்களை ரூபாய் நோட்டுகளாக மாற்றித் தருவதற்கு முதலில் GST செலுத்த வேண்டும் என்று கூறினாராம். இதை நம்பிய குப்புசாமி அந்த நபர் தெரிவித்த வங்கி கணக்கு ரூபாய் 50,300 அனுப்பினாராம். இதன் பின்னர் அந்த நபர் தொடர்பு கொள்ள முடியவில்லையாம். இது குறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் நாளை குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி குடிநீர் விநியோக பிரிவின் பொதுப்பணித்துறை பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் MGR நகர் குடிநீர் தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை மூலக்குளம், டைமண்ட் நகர், மேரி உழவர்கரை, ஜான்குமார் நகர், தட்சிணாமூர்த்தி நகர், பாலாஜி நகர், அண்ணா வீதி, ஜெயா நகர், ரெட்டியார்பாளையம், புதுநகர், வழுதாவூர் சாலை, சண்முகாபுரம், ஸ்ரீனிவாச
ராமநாதபுரம், ரங்கா நகர், சிவசக்தி நகர், சக்தி நகர், மோதிலால் நகர், குண்டுசாலை, உழவர்கரை, பசும்பொன் நகர் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மடுகரையில் பிரசித்தி பெற்ற கூத்தாண்டவர் கோவில் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புதுவை மாநிலம் மடுகரையில் அமைந்துள்ள திரௌபதி அம்மன் கூத்தாண்டவர் ஆலயத்தில் இன்று காலை நடைபெற்ற வைகாசி மாத தேரோட்டத்தில் MP வைத்திலிங்கம், துணை சபாநாயகர் ராஜவேலு ஆகியோர் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். தேரானது மாட வீதிகள் வழியாக சென்றபோது விவசாயிகள் தங்கள் நிலங்களில் விளைந்த காய்கறிகள், பழங்கள் ஆகியவற்றுடன் நாணயங்களை சேர்த்து கொள்ளை விட்டனர். பின்னர் தேரானது மாலை தேரடியை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து புதுவை மற்றும் தமிழக பகுதிகளில் இருந்து ஏராளமான திருநங்கைகள் மற்றும் பக்தர்கள் கூத்தாண்டவருக்கு வேண்டிக் கொண்டு பூசாரி கையினால் முன்னர் இரவே தாலி கட்டிக் கொண்டனர். முன்னதாக அர்ஜுனன் திரௌபதி திருக்கல்யாணம், கூத்தாண்டவர் திருக்கல்யாணம், பிடாரியம்மன் மாரியம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி, பகாசூரனுக்கு சோறு போடுதல் ஆகியன நடைபெற்றது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட வாகனங்களில் சுவாமி இரவு நேரங்களில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பெரியார் நகரில் சிறையில் உள்ள குற்றவாளி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை மத்திய பல்கலைக்கழகத்தில் உள்ள 7 கல்வி பிரிவுகளில் M.Tech படிப்புகளுக்கு இணையதளத்தில் வரும் ஜூன் 9 வரையில் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மலபார் கோல்டன் டைமண்ட் சார்பில் நடைபெற்ற அன்னதான திட்டத்தை அரசு கொறடா AKD ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். இந்திரா இந்தியன் கேஸ் சர்வீஸ் சார்பில் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கான வீட்டு சமையல் எரிவாயு சிலிண்டர் கையாள்வது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. செய்திகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வணக்கம்.